ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வரைக்கும் விட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 தக்காளியும் நம்ம தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இஞ்சியும் பூண்டையும் நம்ம நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த மேல் தோலை எடுத்துகிட்டு நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இனி நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறமா மிளகாத்தூள், அடுத்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், அது கலருக்காக தான். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கரெக்டான அளவுக்கு ஊற்றணும்னாவே போதும் தான். நான் தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜே போதும் தான். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் ஆல்ரெடி வேக வச்சு தானே எடுத்துருக்குறோம். அதனால் இந்த மசாலாவோட வாசம்லாம் போய் நல்லா கெட்டியாக வந்தோடனேயுமே நம்மளுக்கு போதும். இப்போ வேக வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டுக்கோம்ல, அதனால் போதும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இன்னுமே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இது சாதத்துக்கூடவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கோதுமை தோசை சுட்டேன். ஸோ கோதுமை தோசைக்கு இது சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு காம்பினேஷன். சாப்பாட்டுக்கும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். சப்பாத்திக்கு இந்த மாதிரி சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் கோதுமை தோசைக்கு செமையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்ங்க. டாட்டா. என்றும் அன்புடன் தீரன் விலாக்ஸ்.